ஹலோ, ஒரு நிமிடம். இன்றைய தியானம் ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். 2 மாணவர்கள் சம்பாஷித்துக் கொண்டே வந்து கொண்டிருந்தார்கள். ஒருவன், நேற்று எங்கடா போயிருந்த என்று கேட்டான். அதற்கு அடுத்தவன், நான் சினிமாவுக்கு போயிருந்தேன் என்று பதிலளித்தான். சினிமா எப்படிடா இருந்துச்சு? அதை ஏண்டா கேட்கிற? ஒரே அறுவை என்று தன் கழுத்தில் தன் கையை கத்தியை போல் வைத்து காட்டினான். ஆம், இது ஒரு விகற்பம்தான். இவனுடைய பணத்தையும் பிரயாசத்தையும் செலவழித்து சினிமா தியேட்டருக்கு சென்றான். எதற்கு? அருவியை பெறுவதற்கு. இதுதான் உலகம் கொடுக்கும் சமாதானம். அது காணல் நீரை போல் காட்சியளிக்கும். அதை பெறுவதற்கு அதை நோக்கி ஓடுகிறவர்களுக்கு கிடைப்பது களைப்பும் ஏமாற்றமும் தான். இதற்கு மாறாக இயேசு கிறிஸ்து அளிக்கும் சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலானது, யாரும் பறித்து கொள்ள முடியாதது. அது நிரந்தரமான சமாதானம். இந்த சமாதானம் நதியை போன்றது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஓடும் நதியில் ஒரு சிறிய கல்லை போட்டால் அதனால் ஏற்பட்ட சிற்றலைகள் சிறிது நேரத்தில் மறைந்துவிடும். தண்ணீர் திரும்பவும் தெளிவாக ஓடும். அதுபோலவே நமது வாழ்க்கை என்ற நதியில் சோதனைகள், ஏமாற்றம் என்ற கற்கள் அவ்வப்போது போடப்பட்டாலும் சிறிது நேரத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்துள்ள சமாதானம் என்ற நதி மீண்டும் தெளிவாக சீராக ஓடும். இதை நாம் அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அது என்ன தெரியுமா? இயேசுவை உறுதியாக நம்முடைய மனதில் பற்றிக் கொள்வதுதான்.